சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தையே, மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழங்கி நான் அழுவது என்று உன் குமுறல் என் செவிகளுக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும்? அதனால் தான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்ல உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசையை வைக்காதே. எதுவுமே நிரந்தரம் இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள், தவறில்லை. உறவுகளை ஒரு நாளும் வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் உனக்கான காலம் வரும். உன்னிடம் ஒன்றை மட்டும் நான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி. உன்னை பின்னுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே. அப்படி பார்த்தால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவற விட்டு விடுவாய். உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. எல்லாவற்றையும் நிறைய யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கின்றாய். அதை தவிர்த்து வா. உன் கர்வம் ஆணவத்தை தூர எறி. உனக்கு நிச்சயம் வெற்றி என்ற கோப்பை உன் கையில் கிடைக்கும். உன்னில் புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்தாயா? அவர்களிடம் இருந்து நீ விலகிச் செல். அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நம்பி உன் சிரிப்பையும் உன் நிம்மதியையும் நீ இழந்து விடாதே. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். நீ வருந்தாதே. அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா? எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று. நீ கலங்காதே. அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். என் அன்பு குழந்தையே, அவர்களே உன்னிடம் வந்து உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் மன்னிப்பும் கேட்பார்கள். 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவப் போவது என்னமோ உன் சாயப்பா நான் தான். அதனால்தான் என்னை சரணடைந்த நீ வேறு யாரிடமும் எவரிடமும் சென்று உதவி என்று சொல்லாதே. நான் இங்கு உனக்காகத்தான் இருக்கின்றேன். நான் உனக்கு நன்மை செய்யவோ உனக்கு உதவி செய்யவோ தான் உன் அப்பா நான் இருக்கின்றேன். என்னை தேடி வா. நான் இருக்கின்றேன் உனக்காக எப்பொழுதும். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். உனக்கான வெற்றியை உன் கையில் கொடுக்கப் போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்கான நல்ல நேரமும் நல்ல காலமும் இப்பொழுது தொடங்கிவிட்டது. வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டால் நிச்சயம் துன்பத்திற்கு பின் மிக பெரிய இன்பம் உனக்காக காத்திருக்கும். சாயப்பாவை நினைத்து உன் கையில் கிடைப்பதை பத்திரமாக பார்த்துக்கொள். சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.